பார்க்க போகிறது முட்டைக்கோஸ் பிரட்டலுங்க. அது எப்படி செய்கிறதுன்னா, அடுப்பு பற்ற வச்சு ஒரு பேன் வச்சு அதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு உளுந்தம் பருப்பு, ஜீரகம், கருவேப்பிலை, ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அது கொஞ்சம் கடுகு வெடிச்சதுக்கப்புறம் என்ன செய்கிறதுனா, நீங்கள் முட்டைக்கோஸை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ண முட்டைக்கோஸை அதில் போட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணியை அப்படியே தொளிச்சு விட்டு கொஞ்சோண்டு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு ஒரு கிளறி விட்டுருங்க. அடுப்பு சிம்மில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு அதுவும் ஒரு 2 அந்த டைம் ஒரு 2 ஸ்பூன் தண்ணி விட்டு ஒரு சின்ன டீஸ்பூனுக்கு எண்ணெய் விட்டு அப்போ ஒரு கிளறிக்கிங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் கழித்து சாம்பார் பொடி இருக்குது பார்த்திங்களா, அந்த சாம்பார் பொடியை இதில் போட்டு உங்களுக்கு தேவையான அளவு, காரத்துக்கு தேவையான அளவு சாம்பார் பொடியை போட்டு நீங்கள் என்ன செய்யணும், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அப்போ ஒரு டீஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டு ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணியை தொளிச்சு விட்டுருங்க. அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும். மொத்தத்துக்கு ஒரு 7 நிமிஷம் ஆகுங்க இந்த மாதிரி செய்கிறதுக்கு. நல்லா இருக்கும். இது ரசம் சாதம் எல்லா வெரைட்டி ரைஸ்க்கும் இது மேட்சாக இருக்குங்க. இப்படி நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். இன்னொன்று, இந்த மாதிரி அடுப்பத்தை வச்சு செய்கிறத டெமோவாக வீடியோ இல்லாமல் எதுக்கு இப்படி இந்த மாதிரி ஒரு வீடியோ நம்ம விடுறோம் அப்படின்னா, முதல்ல ஃபஸ்ட் பாயிண்ட் என்னென்னா, நமக்கு மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும். செகண்ட் பாயிண்ட் என்னென்னா, இந்த மாதிரி செய்கிறப்ப நம்ம அம்மா, அக்கா, நம்ம அத்தை, சித்தி, நம்மளோட ரிலேட்டிவ்கிட்ட கேட்டு செய்கிற ஒரு ஃபீல் இருக்குங்க. அவ்வளோதாங்க. நம்ம சேனலோட நேமுக்கு ஏற்ற மாதிரி ரிலாக்ஸாக சமைப்போம், ரிலாக்ஸாக சாப்பிடுவோம், லைஃப்பில் ரிலாக்ஸாக இருப்போம். தேங்க்யூ.